Welcome to our Bible study. This is Pastor Conrad DeFries. இந்த வேத பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் போதகர் கான்ராட் டிஃப்ரிஸ். The title of our Bible study is The Life of God in You. இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஜீவன் என்ற தலைப்பிலே நான் உங்களோட பேச விரும்புகிறேன். In the book of John, chapter 10 and verse 10, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Jesus said, I am come that you may have life and have it more abundantly. இயேசு சொல்லும்போது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று வாசிக்கிறோம். Yes, he did come to save us and give us salvation. உண்மையாகவே அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்தார், உண்மைதான். And he came to forgive us of our sins. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் கடந்து வந்தார், உண்மைதான். But the very big reason he came was to give us the same kind of life that he had. ஆனால் அவர் வந்த மிக மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவருக்குள் இருக்கிற அதே வண்ணமான ஜீவனை நமக்கு தரும்படியாய் அவர் கடந்து வந்தார். The Heavenly Father is the source of life, and he gave that life to his son Jesus. பரலோக பிதாவாகிய தேவன் தான் ஜீவனின் ஊற்றுக்கண். அவர் தம்முடைய ஜீவனை தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். When we receive Jesus as Savior, he gives us the same kind of life that he has. அவர் என்னைக்கு நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்னைக்கு இயேசு தம்முடைய ஜீவனை, அவருக்குள் இருக்கிற அதே வண்ணமான ஜீவனை நமக்கும் கொடுத்தார். In 1 Thessalonians chapter 5 verse 23, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போமானால், you are a spirit being, you have a soul, and you live in a body. அங்க 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது என்று நம்மால் வாசிக்க முடியும். The real you is a spirit being that will live forever, either in heaven or hell. உண்மையான நீங்கள் அது ஆவியாய் இருக்கிறது. நீங்கள் நித்திய காலமாய் வாழுகிறவர்கள், ஒன்று பரலோகத்தில் அல்லது நரகத்தில் உங்கள் நித்தியம் காணப்படும். Your spirit being lives on the inside of a natural human body. உங்களுடைய உண்மையான நீங்கள், ஆவியாகிய நீங்கள், ஒரு மாம்ச சரீரத்தில் நீங்கள் வாழுவீர்கள். If you die before the rapture comes, your body will go back to the dust of the earth. உயிர்த்தெழு அல்லது இயேசுவின் ரகசிய வருகை வருவதற்கு முன்பாக நீங்கள் மரித்து போனால் உங்களுடைய சரீரமானது மண்ணுக்கு திரும்பும். But the real you is a spirit being that will go to heaven when you die. ஆனா உண்மையான நீங்கள் அது ஆவியா இருக்கிறீங்க, அது தேவனிடத்தில் அந்த ஆவியானது கடந்து போகும். In James chapter 1 verse 26, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says the body without the spirit is dead. வசனம் சொல்லுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கும் என்று சொல்லு. When people die on the earth, their spirit leaves their body and the body becomes dead. இங்கே வாழுகிற மனிதர்கள், அவர்களுக்குள் இருக்கிற ஜீவன் கடந்து போகுமானால் அந்த சரீரம் செத்த சரீரமாக மாறிவிடுகிறது. But for a believer, he says, you shall never die. ஆனா வேத வசனம் சொல்லுகிற விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் ஒரு காலமும் மரிப்பதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. Because at physical death, your spirit leaves your body and goes to heaven with God. உங்களுடைய மாம்ச சரீரம் மரிக்கிறது, ஆனால் உங்களுடைய ஆவியோ அது தேவனிடத்தில் கடந்து போகிறது. The Apostle Paul said to be absent from the body is to be present with the Lord. அங்கே பவுல் ஒரு முறை சொல்லுகிறார், அவர் சரீரத்தில் இல்லாமல் இருக்கிறார், ஆனால் தேவனோடு
கூட சஞ்சரித்தார் என்று சொல்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். The spirit world is even more real than the natural world. அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய உலகம் மாம்ச உலகத்தை பார்க்கிலும் மிக மிக தெளிவும் உண்மை உள்ளதுமாய் இருக்கிறது. Many people only think about the natural world as being the only world there is. ஆனால் அநேகருடைய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால், இந்த மாம்சத்தில் நாம் பார்க்கிற இந்த உலகம்தான் உண்மையான உலகம் என்று கருதி கொண்டிருக்கிறார். The Bible tells us the natural things were not made of things that they appear to be. இன்னைக்கு இந்த மாம்ச காரியங்களை குறித்து வேதம் சொல்லும்போது இது ஆவியின் உலகத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒன்று என்று வாசிக்க முடியும். When Jesus came, he said, I come that you may have life. இயேசு சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டாகும்படியாய் நான் கடந்து வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க இயலும். The word life means the same kind of life that God has in him. அன்புக்குரியவர்களே, ஜீவன் என்று சொன்னால் அது தேவனுக்குள் எவ்வகையான ஜீவன் இருக்கிறதோ அதே வண்ணமான ஜீவன். Many believers do not understand at the new birth you receive the God kind of life into your spirit. அநேக விசுவாசிகள் அறிவதே கிடையாது. என்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார்களோ, என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டார்களோ அன்று அவர்கள் தேவ விதமான ஜீவனை உடையவளாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். You have the same divine nature in you that Jesus has in him. உங்களுக்குள் தேவ விதமான அதே இயேசு விதமான ஜீவன் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். When we use the word new birth, it also is the same as being saved. நீங்க மறுபிறப்பு என்று சொல்லுகிறோமே, அது ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு பதமாய் காணப்படுகிறது. We also say a new creation or we also say a new creation. நாம் புதிய சிருஷ்டி என்று கூட நாம் சொல்லுகிறோம். The Bible says put on the new man. வேதம் சொல்லுகிறது புதிய மனிதனை தரித்துக் கொண்டு என்று வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், If any man be in Christ, he is a new creation. அங்க வசனம் இப்படி சொல்லுகிற, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். Old things are passed away and all things are made new. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறப்படுகிறது. Your body is not made new, your hair is not made new. உங்களோட சரீரம் புதிதாகல, உங்க முடி புதுசாகல. Your flesh and your bones are not made new. உங்க மாம்ச சரீரமும் உங்களை எலும்பு புதுசாகல. The part that is made new is the spirit being, the real you on the inside is made new. ஆனா எது புதிதாகிறது என்றால் உண்மையான நீங்கள் யாரோ, உங்களுக்குள் இருக்கிற ஆவி ஏதோ அது புதிதாக்கப்படுகிறது. In the book of John chapter 3 and verse 6, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், what is born of the flesh is flesh, and what is born of the spirit is spirit. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். We call it being born again. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது மறுபடியும் பிறப்பது. You were first born in the flesh from your parents. முதல் முறை நீங்கள் பிறந்தீங்க, உங்க பெற்றோர்கள் மூலமாக நீங்கள் பிறந்தீங்க. But now, being born again, you are born from above, from Heavenly Father. ஆனா இப்பொழுது நீங்க பிறக்கிறீங்க, பரம பிதாவின் மூலமாய் பிறக்கிறீங்க. In the book of Hebrews, chapter 12 and verse 9. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says God is the Father of spirits. அங்க வேத வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் ஆவிகளின் தகப்பன்
என்று அங்கே நம்மால் வாசிக்க முடியும். God is the Father of your born again spirit. நாம் மறுபடியும் பிறந்த அந்த ஆவிக்கு பிதாவாகிய தேவனே தகப்பனாய் இருக்கிறார். You are not made new in your body, but on the inside you have a brand new spirit. அன்புக்குரியவர்களே, உங்கள் சரீரம் புதிதாக்கப்படவில்லை, ஆனால் உங்களுடைய ஆவி அது புதிய ஒரு ஆவியாக அது மாற்றப்படுகிறது. Your new spirit being has the very life that Jesus has on the inside of you. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புதிய ஆவி இயேசுவுக்குள் எப்படி இருந்த ஆவி எப்படி இருந்ததோ அதே வண்ணமாய் காணப்படுகிறது. We are going to be learning more and more about this new spirit that you have on the inside of you. அன்புக்குரியவர்களே, இன்னும் வருகிற பாடங்களிலே உங்களுக்குள் இருக்கிற அந்த புதிய ஆவியை குறித்து இன்னும் अनेक காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். If you don't know what you have, then you don't know the benefits and blessings it is for you. அன்புக்குரியவர்களே, அவைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அதனுடைய ஆசீர்வாதங்களும் அதனுடைய மேன்மைகளும் நீங்கள் அறியாதவர்களாகவே உங்க வாழ்க்கை கடந்து போகும். It is a wonderful thing that takes place in your spirit when you receive Jesus as Savior. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவைகள் நடைபெறுகிறது. You become brand new and you become like Jesus in your spirit being. நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நீங்கள் புதிதாக்கப்படுகிறீங்க. எப்படி என்று சொன்னால் இயேசு எப்படி இருந்தாரோ அதே வண்ணமானவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டீர்கள். In the book of 2 Peter chapter 1 and verse 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால் it says we are made partakers of the divine nature from God. அங்க சொல்லுகிறது நாம் ஆண்டவருடைய பிரதானிகளாய் நாம் காணப்படுகிறோம். When you become a natural person, you receive a natural body from your parents. அன்புக்குரியவர்களே, நீங்க மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறீங்க. உங்க பெற்றோர்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே வண்ணமான சரீரத்தை நீங்கள் பெற்றீர்கள். It has muscles and bones and skin like your parents. பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட சரீரம் மாம்சம் இருக்கோ, சதை இருக்கிறதோ, எலும்பு இருக்கிறதோ, முடி இருக்கிறதோ அதே வண்ணமாக தான் உங்களுக்கும் காணப்படுகிறது. But when you're born again in your spirit, you receive the divine nature like God has. ஆனா நீங்க என்னைக்கு மறுபடியும் பிறந்தீர்களோ அன்னைக்கு தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அதே வண்ணமானவர்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. You have the same kind of love and faith and joy that God has. எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுக்குள் இருந்ததோ அதே வண்ணமான சந்தோஷம், அதே வண்ணமான ஜீவன், அதே வண்ணமான பரிசுத்தம் காணப்படுகிறது. It is in a baby stage and needs to grow. அன்புக்குரியவர்களே, அதுவும் குழந்தை அளவில் தான் இருக்கிறது, அவைகள் வளர வேண்டும். But it is the same divine nature that God has is what you have inside of you. இது தேவன் எவ்வளவு தேவனுக்குள் இருந்து அதே வண்ணமான அதே அளவின் கோலின்படி உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். Praise God, praise God. This is wonderful news. எவ்வளவு ஆச்சரியமான மகிமையான தேவனுடைய வார்த்தை இது. You have the same nature, the same life in you that God has in him. இன்னைக்கு தேவனுக்குள் இருக்கிற அதே வண்ணமான சுபாவங்களும் குணங்களும் ஆவியும் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். In the book of Luke chapter 17 and verse 21. லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீரானால் the Bible says the kingdom of God is on the inside of you. அங்க சொல்லுது தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று நம்மால் வாசிக்க முடியும். In John chapter 4, யோவான் 4ஆம் அதிகாரம் Jesus was standing at a well and a woman came to draw water. இயேசு ஒரு கிணற்றண்டையில் அமர்ந்திருக்கிறார். ஒரு ஸ்திரீயானவள் அந்த கிணற்றண்டையில் தண்ணீர் மொள்ளும்படி கடந்து வருகிறார்.
Jesus asked the woman if she would draw some water for him. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடு என்று கேட்டார். The woman told Jesus that he did not have anything to draw water with. இயேசுவை பார்த்து அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நீங்கள் தண்ணி முள்ளத்தக்கதாக உம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று சொன்னார். Jesus said, if you would ask of me, I will give you water that you will never thirst. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், இந்த உனக்கு நான் கேட்டவர் யார் என்று நீ அறிந்திருப்பாயானால் நீ என்னிடத்தில் ஒரு காலமும் தாகம் பெறாதபடிக்கு என்னிடத்தில் நீ தண்ணீர் கேட்டிருப்பாய் என்று சொன்னார். He was talking about being born again and receiving the life of God in them. இயேசு அவளுக்குள் ஜீவனை பேசுகிற ஒரு நிமிடமாக அவைகள் காணப்பட்டது. Jesus said, if you will drink of the water I give you, you will never thirst. இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை நீ குடிப்பாயானால் உனக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது என்று இயேசு சொன்னார். He says it will be like a spring of water springing up on the inside of you. இயேசு சொன்னார், இது ஜீவ ஊற்று, உனக்குள் இருந்து பொங்கி வருகிற ஜீவ ஊற்று. Many Christians are thirsty and hungry for spiritual water. அன்புக்குரிய அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய அந்த ஜீவ தண்ணீருக்காக தாகமுடையவர்களாக காத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். But they do not understand they have a well of water from God on the inside of them. அநேகருக்கு அறியாத ஒன்று என்னவென்று சொன்னால் அவர்களுக்குள் இருந்து ஊறுகிற ஜீவ ஊற்றானது அவருக்குள் தேவன் வைத்திருக்கிறார் என்றதை அறியாதவர்களாய் காணப்படுகிறார். He said, out of your belly will flow rivers of living water. அங்க ஆண்டவர் சொல்லுகிற உனக்குள் இருந்து ஜீவ தண்ணீரானது புறப்படும் என்று சொன்னார். We are looking outside somewhere for someone or something to give us living water. அவருடைய எண்ணமெல்லாம் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பதே அவருடைய எண்ணமாய் காணப்படுகிறது. But when we have Jesus, we have a spring of water inside of us that will always give us water. உங்களுக்குள் இயேசு இருப்பாரானால் அவர் ஜீவ ஊற்றானவர். அவர் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் அந்த பொங்கி வருகிற அந்த தண்ணீரை ஜீவ தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவராய் அவர் காணப்படுவார். We must learn more how to draw water from the well that is on the inside in our spirit. உங்களுக்குள் இருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரை எப்படி பெறுவது என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் மிக அவசியம். In the book of John chapter 15 and verse 5, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Jesus said, I am the vine and you are the branches. இயேசு சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். He said, without me you can do nothing. அவர் அங்க வசனம் இப்படி சொல்லுங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Every believer is connected to Jesus to receive the life of God. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு விசுவாசிகளும் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு கூட இணைந்திருந்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். The Bible says that to be carnally minded is death. அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. To be carnally minded does not mean just doing evil things. மாம்ச சிந்தை என்று சொன்னால் பொல்லாத காரியங்களை செய்வது மாத்திரமல்ல. It means just to depend on what you see and hear and taste and feel. இது என்னவென்று சொன்னால் நீங்க உணர்ந்து நீங்க பேசி நீங்க நடக்கிற ஒரு காரியமா இருக்கு. Many Christians are just looking at what they can see and hear to help them and give them strength. அநேக விசுவாசிகள் அவர்கள் பார்த்து கேட்டு எப்படி என்று கற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறார்கள்.
But when you're born again, you have a well of living water on the inside of you. அன்புக்குரியவர்களே, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கு உங்களுக்குள் ஒரு ஜீவ ஊற்றை தேவன் வைத்திருக்கிறார். I'm going to be teaching more how to draw water and strength from that living well inside your spirit. நான் இன்னும் பல பாடங்களிலே உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ ஊற்றின் மூலமாக நீங்கள் எப்படி பலப்படுவது, எப்படி அதை பெறுவது என்பதை நான் போதிக்க விரும்புகிறேன். It is God's plan for every believer to never thirst and to draw water from the inside. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய விசுவாசிகள் ஒருவரும் தாகம் இராதபடிக்கு அவர்களுக்குள் ஊறுகிற நீரூற்றை தேவன் வைத்திருக்கிறார். In John chapter 5 and verse 24, யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he says, "He that heareth these sayings of mine என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு and believeth on Jesus, இயேசுவின் மேல் நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறவனுக்கு," he said, "You will have the life of God inside of you." அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நித்திய ஜீவன் அவனுக்குள் உண்டு, தேவ விதமான ஜீவன் அவனுக்குள் உண்டு என்று வாசிக்க முடியும். You have a treasure on the inside of you in your spirit being. அன்புக்குரிய, உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். You have the very same kind of life in your spirit that God has in him. தேவனுக்குள் இருக்கிற அதே வண்ணமான ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். In the book of John chapter 8 and verse 12, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "If you follow him, you shall have the light of life on the inside of you." அந்த வசனம் சொல்ற, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியிலே நடப்பான் என்று வாசிக்கிறோம். In the Greek, the word life is zoe, Z-O-E. இங்கே எபிரேய மொழியிலே அதை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஜீவனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் ஜோயே என்று சொல்லப்படுகிறது, Z-O-E. There is a different kind of life in trees and a different kind in animals. இங்க பாருங்க, மரத்தில் இருக்கிற ஜீவன் வேறு, மிருகங்களுக்குள் இருக்கிற ஜீவன் வேறு. But this is Zoe life, which is the God kind of life. இங்கே ஜோவே ஜீவன் என்று சொன்னால் இது தேவ விதமான ஜீவனாய் இருக்கிறது. In 1 Corinthians chapter 6 and verse 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், "He that is joined to the Lord is one spirit." கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறார். You are a branch connected to the vine. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பிதாவை இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு கிளையாய் இருக்கிறீங்க. The same life that is in the vine flows right into the branch. எந்த செடிக்குள் இருக்கிற அதே ஜீவன் அந்த கிளைகளுக்குள்ளும் கடந்து போகிறது. When you're born again, you have the Zoe God kind of life in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ளே இந்த ஜோஹே விதமான தேவ ஜீவன் உங்களுக்குள் காணப்படுகிறது. If you only look at what you see with your natural eyes and hear with your ears, you can be discouraged. நீங்க உங்க மாம்சத்தின் வாழ்க்கையை பார்த்து, மாம்ச ஜீவனை பார்த்து என்னடா உலகம் என்று நினைத்தால் நீங்கள் சோர்ந்து போனவளாய் காணப்படுவீங்க. But you have a joy and a peace in your spirit that comes from God. ஆனா உங்களுக்குள் தேவ விதமான அன்பும் சந்தோஷமும் உங்களுக்குள் காணப்படுகிறது. The
Bible says, greater is he that is in you than he that is in the world. வேத வசனம் இப்படி சொல்லுங்க, உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். In John chapter 1 and verse 4. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீரானால், In him was life, and the life was the light of men. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Most great inventions started with someone that is born again. பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் யார் மூலமாய் நடந்தது என்று நீங்கள் உற்று நோக்குவீர்களானால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களினாலே நடந்தது. They have the light of life inside of their spirit. அவர்களுக்குள்ளே, அவருடைய ஆவிக்குள்ளே தேவ விதமான ஒளி அவர்களுக்குள் காணப்பட்டது. Sometimes they would get the idea from God and maybe the world would develop it. அவர்கள் தேவனிடத்திலிருந்து அந்த ஆலோசனை பெற்றார்கள், உலகம் அதை பெரிதாக மாற்றினது. All great inventions comes because of the light of life inside of you. பலவிதமான பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் அவர்களுக்குள் இருந்த அந்த ஒளியின் மூலமாய் வந்ததே என்று நான் சொல்லுவேன். The airplane, electricity, the telephone, satellites all came from someone born again. ஏரோப்ளேன் ஆயிருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி ஆயிருக்கட்டும், போன்கள் ஆயிருக்கட்டும், மற்றும் ஆகாயத்தில் பறக்கிற விண் காரியங்களாயிருக்கட்டும், எந்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பெல்லாம் அது மறுபடியும் பிறந்த தேவ மனிதர்கள் மூலமாகவே நடந்திருக்கிறது. The Zoe kind of life inside of them gave them the God ideas. இந்த ஜோயே விதமான தேவ ஜீவன் அவர்களுக்குள் தேவ விதமான ஆலோசனைகளையும் வெளிப்பாடுகளையும் அவளுக்கு கொடுத்தது. Every believer has this Zoe God life inside of them. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இந்த ஜோயே என சொல்லப்படுகிற தேவ விதமான ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். He said he will lead us and guide us into all truth. தேவன் சொல்லும்போது, நான் உங்களை சகல சத்தியத்திலும் சகல வழிகளிலும் நான் உங்களை நடத்துவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். 1 Corinthians chapter 3 and verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், Know ye not that you are the temple of God and the Holy Spirit dwells inside of you? ஒருவன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Don't just look to the outside world for your answers, but look to God that is in your spirit. உலகத்து வெளியே உங்க பிரச்சனைக்கான பதிலை தேடாதீங்க, உங்களுக்குள் தேவன் இருக்கிறார், தேவ ஜீவன் இருக்கு, அங்க உங்க பிரச்சனைக்கு பதிலை தேடுங்க. The joy of the Lord doesn't come from the outside, but it comes out of your spirit being. சந்தோஷமான தேவ விதமான சந்தோஷமானது உலகத்தின் வெளியே இருந்து வரல, உங்களுக்குள்ள இருந்து அந்த சந்தோஷம் வெளிப்படுகிறது. The world can be very troubling, but you have the peace of God on the inside of you. உலகம் குழம்பி கொண்டிருக்கும், போராடி கொண்டிருக்கும், ஆனா தெய்வ சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. You want to learn how to draw water from the inside of you. உங்களுக்குள் இருந்த அந்த ஜீவ தண்ணீரை எப்படி பருகுவது அல்லது எப்படி பெருக்குவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். In Ephesians chapter 6 and verse 10, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், in the Amplified Bible, விளக்கோரை வேதாகமத்திலே நீங்கள் அவைகளை வாசிக்கும் பொழுது, be empowered through your union with Christ Jesus. அங்க 6:10 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். God has given you a great spiritual well on the inside of you. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களுக்குள் மிகப்பெரிய
ஊறுகிற ஒரு நீரூற்றை, ஜீவ தண்ணீர் புறப்படுகிற ஒரு இடத்தை உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். We will continue teaching on these things so you can learn how to draw strength from the Holy Spirit. இவைகளை நான் தொடர்ந்து பேச போகிறேன். இதன் மூலமாக பரிசுத்த ஆவியான பலனை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறது என்பதை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். Pray this prayer after me out loud. நான் செய்கிற இந்த ஜெபத்தை சத்தமாக என்னோடு கூட நீங்கள் சொல்லும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I believe Jesus is the Son of God. இயேசப்பா, நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and rose from the dead and is alive today. இயேசப்பா, நீர் எனக்காகவே இந்த உலகத்தில் கடந்து வந்து எனக்காகவே நீர் மரித்து எனக்காகவே உயிரோடு கூட எழும்பி இன்றும் நீர் ஜீவிக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus as my Savior. Amen. இயேசப்பா, நான் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். Praise the Lord.